உச்சிஷ்ட கணபதியை யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தோல்விங்கிறது பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லை, வண்டி வாகனம் இல்லை, வெளிநாடு பயணங்கள் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் வணங்க வேண்டியது உச்சிஷ்ட கணபதி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உச்சிஷ்ட கணபதியை வணங்குனா என்ன நடக்கும்? உச்சிஷ்ட கணபதியினுடைய மந்திரங்கள் சொன்னா என்ன நடக்கும்? இந்த உச்சிஷ்ட கணபதியை யாரு ஒருத்தர் வணங்குறாங்களோ, யாருடைய வீட்டில் இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய விக்கிரகம் இருக்கோ அவங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எச்சினி தீட்சை எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஜின்னு தீட்சை எடுக்கிறாங்க, இல்லை புரளி ஒரு தீட்சை எடுக்கிறாங்க, இல்லை குட்டிச்சாத்தம் ஒரு தீட்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அது சித்தி ஆகலை, அது நம்ம கூட இருந்து வேலை பார்க்கல, அது பலிதம் ஆகலை அப்படின்னா அவங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, விநாயக பெருமானுக்கு திருமணம் ஆகலை அப்படிதான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் அவருக்கு ஆல்ரெடி 2 மனைவிகள் உண்டு. இப்படி ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது மிக மிக அரிது. இது 5 ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த உச்சிஷ்ட கணபதியை கணவன் மனைவி ஒன்னா பெட்ரூமில் இருக்கும்போது மந்திரம் ஜெபிக்கலாம். உச்சிஷ்ட கணபதிக்கு மட்டும் தீட்டுங்கிறதே இல்லை. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆன்மீக கிளிட்ஸ்ல நிறைய விஷயங்கள் நமக்கு ஆன்மீக ரிலேட்டடா சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க உச்சிஷ்ட கணபதி, யக்ஷினி அப்படின்ற இந்த கடவுள்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாராகியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரத்யங்கராவாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை பரிவார தெய்வங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு தெய்வங்களாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாரும் கோயில்களுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, வீட்டில் வச்சு வணங்குறது இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி மாந்திரிக தொழில் செய்கிறவங்க, சோதிடர்கள், அதர்வனம் தெரிஞ்சவங்க, ரிக்வேதம் தெரிஞ்சவங்க, சித்தர், ரிஷிகள், முனிவர்கள், இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய பேர் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். நான் பல்வேறு சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மாந்திரிகத்தில் கருமுறைனா என்ன, தாந்திரிகத்தில் அந்த மாதிரி உருமுறை, கருமுறை, மாந்திரிகம், தாந்திரிகம், அப்புறம் தாய்த்துகள், மூலிகை, எந்திரம், பிரச்சனைக்கு உண்டான தீர்வு, வழிபாடு தலங்கள், விளக்கு போடுறது, இப்படி நிறைய சொல்லியிருக்கோம். இந்த 14 ஆண்டுகளில் உச்சிஷ்ட கணபதியை இப்போ முதல் முறையாக பதிவிடும். இது அவ்வளோ ஒரு எளிதில் இதை பற்றின ஒரு தீட்சையோ, இதை பற்றின ஒரு விளக்கமோ, இதை பற்றின ஒரு விக்கிரகமோ யாருக்கும் எளிதில் கிடைக்காது. உச்சிஷ்ட கணபதி ஏன் அப்படின்னா, ஒரு எச்சினி தீட்சை எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஜின்னு தீட்சை எடுக்கிறாங்க, இல்லை புரளி ஒரு தீட்சை எடுக்கிறாங்க, இல்லை குட்டிச்சாத்தம் ஒரு தீட்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அது சித்தி ஆகலை, அது நம்ம கூட இருந்து வேலை பார்க்கல, அது பலிதம் ஆகலை அப்படின்னா அவங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா உச்சிஷ்ட கணபதியை வணங்கணும். சரிங்களா? இது எல்லா மாந்திரிகருக்கும் தெரியுமா தெரியலையாங்கிறது அது அப்பாற்பட்ட கருத்து. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவ்வளோ ஒரு எளிதில் இதை வெளியிட மாட்டாங்க. உச்சிஷ்ட கணபதியை வணங்குனா என்ன நடக்கும், உச்சிஷ்ட கணபதியினுடைய மந்திரங்கள் சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும். இது அதிரகசியமாவே இருந்துச்சு. இது அவ்வளவு ஒரு எளிதில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் விக்கிரகம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். இப்போ நீங்க மக்களுக்கு இந்த உச்சிஷ்ட கணபதி நாங்க கும்பிடுறதுனால எங்களுக்கு என்னென்ன பலன்கள்ன்றது நீங்க சொல்லணும். இப்போ அதை தான் சொல்ல போறோம். சரிங்களா? இந்த உச்சிஷ்ட கணபதியை யாரு ஒருத்தர் வணங்குறாங்களோ, யாருடைய வீட்டில் இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய விக்கிரகம் இருக்கோ அவங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் பொருளாதாரம், 2வது ஆரோக்கியம், 3வது ஆயுள். இப்போ ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் நிறைய இருக்கு, அதை அணிவிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆயுள் வேணும். சரிங்களா? இப்போ இந்த 3 விஷயத்துக்கு தடையில்லாம கொடுப்பாரு. ஆரோக்கியத்தை கொடுத்துருவாரு, ஆயுளை கொடுப்பாரு, பொருளாதாரத்தை கொடுப்பாரு. எதிரி தொந்தரவுங்கிறது இல்லை. சொப்பனத்தில் பேசணுமா பேசுவார், காதில் சொல்லணுமா சொல்லுவார். 2வது, இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயக பெருமானுக்கு திருமணம் ஆகலை அப்படிதான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் அவருக்கு ஆல்ரெடி 2 மனைவிகள் உண்டு.
இப்போ இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய தோற்றமே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். நீல சரஸ்வதி இருக்காங்க இல்லையா அந்தல, ஆமா. இவர் வந்து உச்சிஷ்ட கணபதி, இந்த மடியில் இருக்கிறது வந்து நீல சரஸ்வதி. இவங்களுடைய அந்தரங்க பகுதி பிறப்புறுப்புல தன்னுடைய தும்பிக்கையை வச்சியும் தன்னுடைய வலது கை மார்பு பகுதியில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உச்சிஷ்ட கணபதி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த நீல சரஸ்வதி இவங்க வந்து அரக்கர்களா பெற்று எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இந்த பூலோகத்தை அழிக்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்கு நிறைய அரக்கர்களை வந்து அது பாட்டுக்கு டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீல சரஸ்வதியினுடைய தாய் அந்த பிறப்பை வந்து தடுத்து நிறுக்கிறது யாருக்கு சக்தி இருக்கு அப்படின்னா விநாயக பெருமானுக்கு தான் இருக்கு. மனித வடிவத்திலும் இருக்கக்கூடாது, ஏதேனும் விலங்குகள் வடிவத்திலும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உருவம் அமைப்பு கொண்டவங்க தான் அதை தடுத்து நிறுத்த முடியுங்கிறாங்க. அப்ப தன்னுடைய தும்பிக்கையை வச்சு அந்த பிறப்புறுப்புல அந்த பிறப்பை தடுத்து நிறுத்துறாரு. அந்த அரக்கர்கள் வந்து பிறக்கிறத தடுத்து நிறுத்துறாரு. அந்த வலது கையினுடைய வந்து அந்த மார்பு பகுதியில் வச்சிருக்கிறது பால் சுரக்கிறத தடுத்து நிற்கிறார். ஓகே. இந்த அரக்கர்கள் வந்து தாய்ப்பால் குடிச்சு வளரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை காக்கிறதுக்காக, இந்த காத்து எடுக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. ஓகே. இவரை யாரு, இந்த விக்கிரகம் கிடைக்கிறது மிக மிக அரிது. இப்படி ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது மிக மிக அரிது. இது 50 ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இந்த கோவில் இருக்கு. 5 அடுக்கு அந்த கோபுரம் கொண்டு ஆசியாவிலே மிகப்பெரிய கோவில் இருக்கிறது. திருநெல்வேலிக்கும் பக்கத்தில் இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற ஊர், தாமிரபரணியுடைய ஆற்றாங்கரையில் இந்த விநாயக பெருமானுடைய கோவில் இருக்கு, உச்சிஷ்ட கணபதி கோவில் இருக்கு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தியாகராஜர் கோவில் இருக்கு, சென்னையில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த 3 இடத்துல தான் இருக்கு இந்த உச்சிஷ்ட கணபதி. ஏன் இப்போ நம்ம காணொலியில் இதை நம்ம பதிவிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் வாராகி வழிபடுறதுக்கு பயப்படுறாங்க, பிரத்யங்கராவை வீட்டில் கொண்டு வச்சு வழிபடுறதுக்கு பயப்படுறாங்க, சிவபெருமான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. இப்போ 2வது பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லை, வண்டி வாகனம் இல்லை, வெளிநாடு பயணங்கள் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாரும் வணங்க வேண்டியது உச்சிஷ்ட கணபதி. ஓகே, சரிங்களா. உச்சிஷ்ட கணபதியை யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தோல்விங்கிறது இல்லை. சரியா. ஆனா இது எல்லாரோட கையிலையும் கிடைக்குமா, அங்கதான் கேள்விக்குறி. இவருடைய அனுகிரகம் இருக்கணும். அவர்கள் அருளால் அவள் தான் வணங்கினோர் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த உச்சிஷ்ட கணபதி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் இவருடைய படம், இவருடைய விக்கிரகம், இவருக்கு உண்டான ஸ்லோக மந்திரம் எல்லாம் தீட்சையா பெறுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற பொருளாதார நீர்தியா சரி, பிரச்சனை நீர்தியா சரி, உச்சிஷ்ட கணபதியை வணங்குறது மிக மிக உத்தமம், நல்லது. விநாயகரை சேவிச்சாலே நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தடங்கல்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்றத நம்ம இதை காலங்காலமாக நம்ம நம்புற ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் நம்ம கண்கூட அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுலேயே உச்சிஷ்ட கணபதிக்கு இப்படி ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேருக்கு உச்சிஷ்ட கணபதின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் இருக்குன்றது உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுது. இந்த உச்சிஷ்ட கணபதியை வீட்டில் வச்சுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது சிறப்பான ஒரு வழிபாடு முறைகள் ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ உச்சிஷ்ட கணபதியினுடைய விக்கிரகமோ படமோ உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அனுகிரகம் இருந்தால் ஒரு நல்ல குருமார்கிட்ட தீட்சை முறைகளை கிடைக்கும். அதோட விக்கிரகம், அதோட படம். இதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி கடலில் குளிக்கணும், யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுமாரி விநாயகர் பெருமான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும். இவ்வளவுதான். 1 வரி மந்திரமும் இருக்குது, 3 வரி மந்திரமும் இருக்குது, 6 வரி மந்திரமும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ, எது சொல்ல பிடிக்குதோ நீங்கள் அந்த மந்திரத்தை செபிக்கலாம். இப்போ மற்ற தெய்வத்தை எடுத்திங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணணும், 21 நாள் பூஜை பண்ணணும், 1,08,000 உரு போடணும், படைகள் போடணும், விரதங்கள் இருக்கணும், தாம்பத்தியத்தை தவிர்க்கணும், முடி நகங்கள் வெட்டக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அத்தனைக்கும் வேறுபட்ட கடவுள் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதியை கணவன் மனைவி ஒன்றா பெட்ரூமில் இருக்கும்போது மந்திரம் ஜெபிக்கலாம். குளிக்கணும்னு அவசியம் இல்லை, பல்லு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கறி சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலையும், நான் சொல்ற புரியுதா, கணவன் மனைவியை விட பெரிய தீட்டு வந்துட போகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உச்சிஷ்ட கணபதியை ஜெபிக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ரிஷிகள், 18 சித்தர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாமே சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க. உச்சிஷ்ட கணபதிக்கு மட்டும் தீட்டுங்கிறதே இல்லை. இப்போ ஒன்றும் வேணாம், திருநெல்வேலியில் இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரர் ஊர் இருக்கு இல்லைங்களா, அந்த தாமிரபரணி ஆற்று, அங்கே ஒரு குடும்பத்தோட ஃபேமிலி போகிறாங்க. அங்கே போய் அந்த பெண்ணு மாதவிட ஆயிட்டாங்க. அதுக்காக கோயிலுக்குள்ளே போகாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, போகலாம், போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம்.
ஆனா கோவிலுக்குள்ள வந்து இந்த மாதவிடாய் டைம் அது உச்சிஷ்ட கணபதிக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். மற்ற கோவில்களுக்கெல்லாம் உண்டு அது. சரிங்களா? உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு தீட்டுங்கிறது அங்கே இல்லை. ஒரு இறந்தவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல மந்திரம் ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம். ஓகே, தீட்டு கிடையாது. தீட்டு கிடையாது. உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு தீட்டு கிடையாது. ஆனால் இது யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்குங்க. ஒரே ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வந்துக்கிட்டே இருக்கும். வீடு வேணுமா வரும், வண்டி வாகனம் வேணுமா வரும், வேலை வேணுமா வரும், குழந்தை வேணுமா வரும், திருமண தடையா, பில்லி சூனியா, ஏவல் செய்வன. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்குறவங்களை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய முகத்தில் ஒரு தேதேசம் இருக்கும், ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க. யாருக்கும் ஒரு கெட்ட எண்ணம் நினைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வராது. ஏன்னா அவங்கள ஒரு தப்பானவங்களாகவே இருக்காங்கன்னு வச்சுங்க. பொச்செருப்பு, போறாம, கண் திருஷ்டி, ஓமலை, அடுத்தவங்க நல்லா இருக்க, இந்த மாதிரி எண்ணங்கள் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறிடுவாங்க. யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கணும்னு தோணாது, ஒரு கெட்ட எண்ணத்தோட யார்ட்டும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி எதிர் தரப்புல இருந்து அங்கிருந்தும் ஒரு கெட்ட செயல்பாடுகளோ, கெட்ட எண்ணங்களோ, ஒரு பில்லி சூன்யம் தாக்கலோ, வேற விஷயங்கள் வராது. இவர் ஃபுல்லாக காத்து நிற்பாரு. அதனால உச்சிஷ்ட கணபதியை வணங்குறது வந்து மிக மிக நல்லது. பொதுமக்கள் தான் இல்லை, தொழில் ரீதியாக இருக்கிறவங்களும் சரி, ஒரு ஜவுளி கடையாக இருக்கலாம், ஒரு நகை கடையாக இருக்கலாம், ஒரு டீ கடையாக இருக்கலாம், இந்த மாதிரி சோதிடம் மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லாருமே சரி. அதனால இது நாள் வரைக்கும் இது ரொம்ப ரகசியமாகவே இருந்துச்சு. பெரும்பாலும் இதை பற்றி தெரிஞ்சாலும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்கிங்க, உச்சிஷ்ட கணபதி விக்கிரகத்தை வச்சு பண்ணுங்க, படம் வச்சு பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நம்ம அதை வெளிப்படையாக கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? உச்சிஷ்ட கணபதி தாராளமாக எல்லாரும் வணங்கலாம். ஐயா, நான் இப்போ வந்து படம் வச்சே ஆகணுமா, இல்லை இந்த மாதிரியான ஒரு சிலை வச்சே ஆகணுமா, இல்லாமல் நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு அகல் தீபம் போதும். சரிங்களா? ஒரு அகல் தீபத்தில் நீங்கள் நெய் போட்டு சோதியை எரிய விட்டு உச்சிஷ்ட கணபதி நீங்கள் நினச்சிங்கன்னா சோதியில் உருவத்தை பார்க்கலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு உண்டான ஸ்லோக மந்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை ஜபம் பண்ணும்போது பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, விக்கிரகம் வச்சு வழிபடுறது நல்லது, படங்கள் வச்சு வழிபடுறது நல்லது. ஏன் அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு 64 வகையான பேர்கள் இருக்குது. அதுமாரி வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர்னு இருக்காங்க. உச்சிஷ்ட கணபதியினுடைய தோற்றம், வடிவமைப்பு, விக்கிரம் இது எல்லாமே மாறுபட்ட திசையில் இருக்கும். சரிங்களா? மடியில் வந்து நீல சரஸ்வதி அம்பாள் இருப்பாங்க, அவருடைய தும்பிக்கு அந்த மாதிரி இருக்கும், கை அந்த மாதிரி இருக்கும். இதனுடைய வடிவமைப்பே வித்தியாசமாக இருக்கும். ஓகே, சரிங்களா? அப்போ இதில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்து கடவுள்களில் இப்படியுமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பெரிய பெரிய கோவிலுக்கு போன உடனே இப்போ எல்லாருமே அவசரமாக நேரம் உள்ளே போகிறது, கியூவில் நிற்கிறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஸ்பெஷல் 500 டிக்கெட்டில் போயிடுறது, இல்லை 100 ரூபா போயிடுறது, விஐபி போயிடுறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெரிய கோவில்களுக்கு போகும்பொழுது 4 கோபுரம் உள்ள கோவில்களும் இருக்குது, 5 கோபுரம் உள்ள கோவில்களும் இருக்குது. முதல்ல நீங்கள் கோபுரத்தை பார்க்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு பேர். சரிங்களா? அந்த மாதிரி கலச தரிசனம், கோபுர தரிசனம்னு இருக்குது. அந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண் பெண் எப்படி சேரணும், ஆண் பெண் எப்படி இருக்கணும், அதை தாங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்த்துருக்கீங்களா? எல்லா கோவில்களிலுமே ஒரு சித்தர் எப்படி ஒரு பெண் கூட இருந்தார், ஒரு பெண் எப்படி சித்தர்கிட்ட போனாங்க, எந்தெந்த மாதிரி எல்லாம் அங்கே வடிவமைக்கப்பட்டது. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே அத்தனையும் இருக்கும். முதல்ல கோவிலுக்கு போனீங்கன்னா பரபரப்பே வேண்டியதில்லை. அந்த ஆலயத்தில் என்ன இருக்குது, அந்த கோபுரத்தில் என்ன இருக்குது, உள்ள கடவுள் என்ன சொல்கிறாரு, கோவிலுங்கிறது எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு மன நிறைவு கொடுக்குற இடம், அங்கே இருக்கிற வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிது, அங்கே கடவுள் இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. கடவுள் இருக்கிறது உண்மை. தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார், இங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார். கடவுள் இல்லாத விஷயமே கிடையாது. கோவிலுங்கிறது மனிதன் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுங்கிற சொல்கிற இடம் தான் அது. அது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கருவறைக்குள்ள இருக்கிற சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல விஷயங்களையும் அவர் தான் படைச்சது. சரிதானே? இப்பேற்பட்ட கோவிலை கட்டி, இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை படைச்சு, உங்களை படைச்சு, என்ன படைச்சு, எல்லாம் செஞ்ச எம்பெருமான் ஈசன் உள்ள என்னவா இருக்காரு? இருட்டு அறைக்குள்ள கம்முன்னு இருக்காரு. சரிதானே? அங்க என்ன சொல்ல வருது? உன்னை படைச்சு, என்ன படைச்சு, இந்த பிரபஞ்ச படைச்ச நானே கம்முன்னு இருக்கேன், நீயும் அது மாதிரி அமைதியா இருன்னு சொல்ற இடம் தான் அது. நீ ஏன் ஆடிட்டு இருக்க? ரொம்ப ஆனா அங்க போய் நின்றுக்கிட்டு தான் எனக்கு அதை கொடுங்கிறது, இதை கொடுங்கிறது. அதுவும் இல்லாம அங்க வருகிற எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது கோவிலுக்குள்ள. சில பேர் சாமி கும்பிட போறாங்க, சில பேர் வேற வேற விஷயம். இப்ப திருவிழா நடக்குதே, திருவிழாவில் அத்தனை பேர் சாமி கும்பிட வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கெல்லாம் எவ்வளவு அக்கப்பூர அநியாயம் நடக்குது. ஆனா மொத்தத்துல வந்து அங்க இருக்கிற கலச அமைப்பா இருந்தாலும் சரி, கோபுர அமைப்பா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்லி கொடுக்குற விஷயம் தான் அங்க. இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரங்கள்னு ஏதாவது இருக்கா? மந்திரம் வந்து குருநாதரோட அனுமதி இல்லாம அதை காணொலியா பதிவிட வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதை பத்தின விளக்கங்கள் இருக்கு. சரிங்களா? இதை பத்தின விளக்கங்கள் இருக்கு. விக்கிரகம் இப்படிதான் இருக்கும், இந்தந்த ஊர்ல கோவில் இருக்கு, இவரை வழிபட்டா இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இதை அவசியம் எல்லாரும் வழிபடணும்.
உச்சிஷ்ட கணபதி வந்து எல்லார் வீட்டிலும் இருக்கணும். சரிங்களா? எப்படி வீட்டில் வந்து அரிசி பருப்பு ஆயில் அடுப்பாங்கரை இருக்கோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எத்தனை விக்கிரகம் இருந்தாலும் எத்தனை சாமி படம் இருந்தாலும் அதுல உச்சிஷ்ட கணபதி இருக்கிறது நல்லது. சரி, இப்போ நீங்க வந்து சொல்லிட்டீங்க அதுக்கு மந்திரங்கள் இருக்கு ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து அதை பயன் அடையும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டோம்னா அதுல ரகசியம்னு என்ன இருக்கு? சரிங்களா? ரகசியம் ஓகே, எல்லாருக்கும் நன்மை பயக்கணும் அப்படின்றது தானே கடவுள். எல்லாருக்கும் நன்மைக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தானே இந்த கடவுள். அப்படி இருக்கும் பொழுது நான் இது மட்டும் தான் சொல்லுவேன், இல்ல பாதி சொல்ற மாதிரி தானே இருக்கு, மிச்சத்தை யார் இப்ப சரி சொல்லுவா? ஓகே, ஒரு டாக்டர் கிட்ட போய் இதை எப்படி ஆபரேஷன் பண்ணுனீங்க எனக்கு அது சொல்லி கொடுங்க. என்னோட இருங்க நான் வேலை. சொல்றேன், இருங்க நான் சொல்றேன். டாக்டர் சொல்லி கொடுத்துட்டு வரா. ஆபரேஷன் பண்றது என்னோட வேலை கிடையாது இல்ல. நான் வந்து கடவுளை வேண்டதுன்றதுக்குன்றது ஒரு வழிமுறைகள் இருக்கும் அப்படின்னும் போது அதை நான் கரெக்டா பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தேவைங்கிற பார்த்து பட்சத்துல நம்ம சொல்லி கொடுப்போம். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம மறைக்க போறது இல்ல. மறைக்கிறதா இருந்தா இந்த சப்ஜெக்ட், இந்த டாபிக், இந்த கண்டென்ட் இதுக்குள்ள வராது. எவ்வளவோ விஷயம் இருக்கு. சரி, இப்ப நான் மந்திரங்கள் உங்ககிட்ட கத்துக்கணுமா, இல்ல நான் கத்துக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு rules கத்துக்கிறதுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா. நம்ம அது ஒரு தீட்சை முறையிலையோ இல்ல அவங்க ஒரு சிறிய காணிக்கையின் பேரிலையோ நம்ம அந்த மந்திரத்தை வாட்ஸ்அப்ல தமிழ்ல அனுப்புவோம். அதை அவங்க சொல்றதுக்கு தயாரா இருந்தா டெய்லி சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா எவ்வளவோ மந்திரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ரகசியமா இருந்ததை 90% உடைச்சாச்சு. உச்சிஷ்ட கணபதினா இப்படிதான் இருப்பார், இதுதான் விக்கிரகம், இவரோட வடிவமைப்பு இப்படி, இதை வழிபடலாம், தீட்டு தொடக்க ஒன்றும் கிடையாது, பெண்கள் சொல்லலாம் ஆண்கள் சொல்லலாம், இவரை வழிபடுறதுனால பல நன்மைகள், பல கோடி நன்மைகள் கிடைக்குன்னு எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸின் எடுத்து ஃபெயிலியரு, இல்லை ஒரு மாந்திரியம் கற்று ஃபெயிலியரு, இல்லை வேற வேற விஷயங்கள் கற்று ஃபெயிலியரு, நான் அங்கே நேர்த்தி கடன் போட்டேன், இங்கே நேர்த்தி கடன் போட்டேன், அங்க பிரதேசம் பண்ணினேன், கும்பாபிஷேகம் பண்ணினேன், குடமுழுக்கு விழா பண்ணினேன், எதுவுமே நடக்கலை, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா, வெறும் கல் சிலைதான் சொல்றவங்க உச்சிஷ்ட கணபதியை எடுத்தா அதோட அருமை என்னன்னு தெரியும். சரிங்களா? திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்பேர் பெற்ற தேன் அது திருவாசகம். மாணிக்க வாசகர் சொன்ன ஒரு விஷயம். அப்பேர் பெற்ற மாணிக்க வாசகரால் பிரதிஷ்டப்பட்ட பண்ணப்பட்டது தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. ஓகே, ஸோ இப்போ உச்சிஷ்ட கணபதியை வந்து இந்த நேரத்துல தான் வழிபடணும், இந்த நேரத்துல தான் வழிபடணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இல்லை, காலை நேரத்தில் சொல்லணுமா சொல்லலாம், மதிய நேரம் சொல்லணுமா சொல்லலாம், சாயந்தர நேரம் சொல்லணுமா சொல்லலாம், இரவு நேரம் சொல்லணுமா சொல்லலாம், பெட்டில் உட்காந்துருக்கீங்களா சொல்லலாம், இல்லை உங்களுக்கு சுத்தபத்தம் இல்லைன்னு தோணுதா சொல்லலாம், குளிக்கும்போது சொல்லலாம், தீட்டு வீட்டில் இருக்கும்போது சொல்லலாம், சாவி வீட்டில் இருக்கும்போது சொல்லலாம். உச்சிஷ்ட கணபதியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும் அது சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் உச்சிஷ்ட கணபதி மட்டும் சொல்லணும்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, உச்சிஷ்ட கணபதியே நமக போதுமா, அப்படி சொன்னாலும் போதும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நரியை பரியாக்கி விட்டதும், நல்ல கவனமாக கேட்டுங்க, நரியை பரியாக்கி விட்டதும், பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படிப்பட்டதும், இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும், வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும், மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். சரியா? அந்த மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில், தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பர் ஆனத்தினால அது திருவாசகம். சரியா? படைகள் போடணும், கோவில் கட்டணும், மந்திரங்கள் ஜபம் பண்ணணும், தண்ணியில நின்னணும், மலையில நின்னணும் மாணிக்க வாசகர் சொல்லலை. தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பரானத்தினால அது திருவாசகம். மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரு? அழுதார், பசி தாங்காம அழுதார். சரியா? பார்வதி தாய் வந்து தன்னுடைய முளைப்பால் ஊட்டுனதா திருவாசகத்துல இருக்கு, ஞானப்பாலா மாறினுச்சு. சரிதானே? உத்தரகோச மங்கையில முதல் இந்த உலகத்துக்கே முதல்ல சிவன் கோயிலா இருக்கிறது உத்தரகோச மங்கை. அங்க விவாகம் நடந்துச்சு. யாருக்கு நடந்துச்சு? ராவணனுக்கு நடந்துச்சு. அந்த இடத்துல ஞானம் பெற்றாரு மாணிக்க வாசகர். மரகத நடராஜர் இன்னமும் சந்தன அலங்காரத்துல அங்க இருக்க. மாணிக்க வாசகர்கள் தனி கோவில் இருக்காங்க. அப்பேர் பெற்ற மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? அழுதா என் தாய் வந்தாங்க. மாணிக்க வாசகருக்கு தாய் தகப்பன் யாரு? சிவனும் பார்வதியினுடைய முளைப்பால், அது ஞானப்பாலா மாறினுச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? உச்சிஷ்ட கணபதி விக்கிரகத்தை வாங்கியங்க, படத்தை வாங்கியங்க, இல்லை அகல் தெய்வம் போடுங்க, மந்திரம் சொல்லுன்னு நான் சொல்லலையே. திருவாசகத்துக்கு மேல ஒரு வாசகம் வரப்போதா? நீங்க தான் எங்க வேணாலும் உட்காந்து மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மனசார உருகுங்க. மாணிக்க வாசகரை விட நான் பெரிய ஆளாங்க. மாணிக்க வாசகர் தான் சொல்லிட்டாருல்ல, என்ன சொல்லியிருக்காரு? தொழுது தொழுது தொண்டர்களான மத்தியில் அழுது அழுது அன்பரானத்தினால திருவாசகம். கடைசியா ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. இந்த மொழிபெயர்ப்பு பண்ணி மதம் பரப்ப வந்த ஒரு பாதிரியார் திருவாசகத்தை படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு பண்றாரு. அப்ப நீங்க அந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது எம்பெருமான் ஈசனை பார்க்கிற இடத்துல இயேசுவையும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட நூல் திருவாசகம். மாணிக்க வாசகரை சொல்லிட்டாரு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணாலும் அழுவு மனசார. இப்ப நீ உச்சிஷ்ட கணபதி வாங்கிட்ட, மந்திரம் தெரியல ஒன்றும் தெரியல, அங்க சரி ரைட்டு ஓகே, இப்ப எழுத படிக்க தெரியுது, வாய் பேச தெரியுது, காது கேட்க தெரியுது சொல்றாங்க.
ஊனமுற்றவர்களும் இருக்காங்கல்ல, காது தெரியாம, கண்ணு தெரியாம, வாய் பேசாம, அவங்களுக்கும் கடவுள் உணர்வு இருக்குமா இருக்காது? இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? மனசார நினைப்பாங்க. இப்ப கண்ணு இருந்தும் நம்ம குருடனா இருக்கிறோம், கடவுளை பார்க்கல. கண்ணு இல்லாதவங்க எத்தனை பேர் கடவுளை பார்த்திருக்கலாம். உண்மை. அதுவும் கடவுள் சித்து விளையாட்டு தானே, சரிங்களா? ரொம்ப உண்மையாவே வேற ஒரு இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாருமே உச்சிஷ்ட கணபதியை மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். உச்சிஷ்ட கணபதி வந்து எல்லாரும் விக்கிரகம் வாங்கணும், படங்கள் வாங்கணும், அதுக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருக்குது, அதுக்கு உண்டான ஜெபமாலைகள், மணி இதெல்லாம் இருக்குது. தேவைங்கிறவங்க வாங்கிக்கலாம். சரி, அது நான் முதலே சொல்லிட்டேன். அந்த பூர்வா புண்ணிய கர்மா அடிப்படையில் கொடுப்பன்னு இருக்கணும். இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணக்கூடாதான், அவர் உங்களை பார்க்கணுன்னு முடிவு பண்ணணும். அவரை நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஐயப்பனை நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணக்கூடாது, அவர் பார்க்கணுன்னு முடிவு பண்ணணும். இப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் 30 நாள் 40 நாள் 48 நாள் விரதம் இருந்துட்டு பல லட்சம் வண்டிகள் மலையை நோக்கி போகுது. எத்தனை வண்டிகள் அங்கே போயிடுது, இடையில எத்தனையோ விபத்துகள் நடக்குது, சரிங்களா? கொடுப்பனை இல்லை. அந்த மாதிரி திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அங்கே போறீங்க? குலதெய்வம் கோயிலுக்கே தடைகள் நிறைய ஏற்படும். சடனாக நீங்கள் போயிட்டு வந்துட முடியாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கடவுளை நீங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, கடவுள் உங்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணணும். அப்போ தான் அது சாத்தியம். அந்த மாதிரி இந்த உச்சிஷ்ட கணபதி யார் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு அமைப்பு இருக்கோ அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போவார். உண்மையாவே ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாமே எடுத்து சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.